ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் 2 லைன் வந்து சரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் சுகர் பீடு ஒரு லைன் அப்படியே அந்த நெக்கு சுற்றி கொடுத்ததுக்கப்புறமா அந்த செயின் அந்த செயினை வந்து ஸ்டோன் செயின் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு அதை அப்படியே கொடுத்து இந்த நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டியூப் பீடில் இது வந்து ஒரு கலர் பீடு கிளாஸு. ஸோ இது க்ரீன் கலர். அதை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் சரித்து கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே நம்ம டியூப் பீடை சரித்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு அப்படியே இந்த நெக்லைனை அப்படியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். இது பேக் நெக்கு. அடுத்தது பூட்டாஸ் பார்த்திங்கன்னா ஒரு பூ மாடலில் இதே அந்த க்ரீன் கலரு டியூப் பீடு கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீடு அப்படியே வந்து அங்கங்கே பூட்டாஸ் ஆகிட்டு இதை வந்து போட்டு இந்த நெக்லைனை இந்த டிசைன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது பேக் நெக்கு. ஸோ இதே தான் ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குமே அதே தான். 2 லைன் சரி, ஒரு லைன் வந்து சுகர் பீடு. இதில் நம்ம வந்து கலர் கொடுத்துருக்கோம். ஏன் க்ரீன் கலர் கொடுத்துருக்குன்னா அந்த சாரீ வந்து க்ரீனு. அடுத்தது சுகர் பீடு கொடுத்துட்டு அடுத்தது ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு. நம்ம அந்த பேக் நெக்குக்கு கொடுத்த மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதே மாதிரி அந்த டியூப் பீடு சரித்து போட்டிருக்கோம். அப்புறம் அங்கங்கே பூட்டாஸு. இது ஃப்ரண்ட் நெக். இது வந்து ஸ்லீவு. ஸ்லீவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கெல்லாம் கொடுத்தோம்ல 2 லைன் சரி, ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின், அடுத்து மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு. அடுத்தது நம்ம அந்த கழுத்துக்கு கொடுத்த மாதிரி அந்த டியூப் பீடு அப்படியே ஸ்லாண்டிங்கில் சரித்து கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் காட்டுறேன். அப்படி சரித்து கொடுத்துட்டு இது வந்து பஃப் ஸ்லீவு. இந்த ஸ்லீவு பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவு. ஸோ அந்த பூட்டாஸை அங்கங்கேயா நம்ம அந்த கழுத்தில் எல்லாம் கொடுத்த அதே பூட்டாஸை அங்கங்கேயா போட்டு கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம். அதுவுமே வந்து அந்த க்ரீன் கலர் எல்லாமே இதில் வந்து க்ரீன் கலர். ஏன்னா சாரீ வந்து க்ரீன் கலர் ஆனனால இதில் வந்து அதிகமாக க்ரீன் கலர் போட்டிருக்கு. அவ்வளோதான். இது ஸ்லீவு. இது பேக் நெக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.